ஆதி பகவன் முதற்றே உலகு Welcome to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality Inc. Selva Vetrivel. இன்றைக்கு February 19th and Toronto இப்போ temperature -4 degrees Celsius இருக்குது and time 9:02 p.m. இன்றைக்கு Good Evening Canada என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு let's take a look at our agenda. First, top of the hour, இன்றைக்கு Prime Minister Justin Trudeau ஒரு announcement மேக் பண்ணியிருக்கிறார். Additional $75 million வந்து கோவேக்ஸ் இன்டர்நேஷ்னல் வேக்சின் ப்ரோக்ராமுக்கு கொடுக்க போகிறேன்ட்டு அண்ட் ஆல்சோ அந்த CRB பெனிஃபிட்டுக்கும் அடிஷ்னல் வீக்ஸ் ஆட் பண்ண போகிறேன்ட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஆல்சோ இன் டாப் ஆஃப் தி அவர் இன்றைக்கு வந்து Premier Doug Ford வந்து 3 regions Toronto, Peel மற்றும் North Bay, Perry வந்து இன்னும் அவங்களோட ஸ்டே ஹோம் ஆர்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது March 8th மட்டுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இன் கனேடிய வளம் இன்றைக்கு வந்து MP Accounting and Finance Service Inc. Ariaran with Sudharan இன்றைக்கு CRB and EI benefit பற்றி மேலதிக விவரமாக எங்களுக்கு சொல்ல போயினோம். ஸோ we are going to look at that. And then இன்றைக்கு வந்து கலையரங்கத்தில் இன்றைக்கு சின்மயி சிவகுமார் ஒரு சாங் கண்டுகொண்டேன் படத்தில் இருந்து எங்கே எனது கவிதை என்ற ஒரு சாங் பாடுறார். ஸோ அதை பற்றி நாங்கள் அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வழக்கம் போலவே எங்களோட கரன்சி வெதர் அண்ட் நியூஸ் வித் துஷந்தி குணரட்னம் கோவிட் கேசஸ் அண்ட் இன்றைக்கு ஃப்ரைடே என்றபடியால் கனடாக்காரன் வர போகிறார். ஸோ அதையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு G7 லீடர்ஸோட மீட் பண்ணினவர் விர்ச்சுவலி. அண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணவென்றால் அவையில் எல்லாருமே கூட மணி வந்து இந்த கோவேக்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து அலோகேட் பண்ண போயினவண்டு. ஸோ அதில் வந்து கனடாவும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அடிஷ்னல் $75 million இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கொடுக்க போகிறாருண்டு. அண்ட் இதில் வந்து அவையில் கொஷன் பண்ணியிருக்கிறேன் பிகாஸ் ஏனென்றால் கனடா தான் ஓன்லி கண்ட்ரி இந்த G7 லீடர் கண்ட்ரீஸ்லேயே இந்த கோவேக்ஸ் வேக்சின் ஷேரிங் ப்ரோக்ராமில் வேக்சின்ஸ் எடுக்க போயினோம். ஸோ இதில் வந்து அவர் கேட்டிருக்கிறார் இது ஃபேராக இருக்குமா, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து லோவர் இன்கம்ல கண்ட்ரீஸுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து அவைகளால் கோவிட் வேக்சின்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண இயலாதன்றபடியால் அவைகளுக்கு தான் இந்த வேக்சின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இது கனடா எடுக்கிறது வந்து ஃபேராக கேட்கல. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது ஃபேராக தான் இருக்கும், ஏனென்றால் நாங்கள் G7 கண்ட்ரீஸில் ஒன்றா இருந்தாலுமே நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்காக நிறைய மணி வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இட் ஷுட் பி ஓகே என்று அவர் சொல்லியிருக்கிறார். அண்ட் ஆல்சோ நாங்கள் இப்போ வந்து எங்களோட டாப் ஆஃப் தி அவரில் அந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம். We're now in the ramp-up phase of our vaccine plan. Hundreds of thousands of doses arriving each week means hundreds of thousands more people protected from COVID-19. That's what I'm focused on.
you, your family, and your community. Every Canadian who wants a vaccine will have one by the end of September. We're working with provinces and territories, we're working with companies from around the world, and we're working with our partners and allies. Earlier today, I joined the G7 leaders meeting. It was great to see the renewed energy and commitment to work together to tackle big issues. We talked about our shared challenges like climate change, the global economy, and the defense of human rights, democracy, and our shared values. We also had a very productive conversation about the global recovery and response to this pandemic. And of course, we talked about vaccines. I also discussed where we are in vaccines with the premiers at our 27th First Ministers meeting last night. We have shared an updated vaccine delivery schedule with the provinces and territories so that they're ready to roll out almost 1.5 million doses over the next 3 weeks. Vaccines are my top priority. I know premiers feel the same. This is a tough virus to beat, but I know it's no match for Canadian teamwork and innovation. Just look at the results we're already seeing from our partnership with the CDL Rapid Screening Consortium to roll out tests to workplaces. 26 pilot sites, 12 employers across the country, and more than 5,000 screening tests done so far. Already, they've caught positive cases. That means that people who otherwise might not have known were able to take the right steps to protect themselves, their families, and their co-workers. We have to use every tool in the toolbox to keep people safe, because we're not out of the woods yet. As Dr. Tam and Dr. New outlined earlier today, what provinces, cities, and mostly Canadians have done over the past few weeks has worked. Cases are down, hospitalizations are down, the number of deaths is down. But here's the thing. Variants are real, and they're already here. So we have to keep taking strong public health measures. And remember, even with vaccines, we need to do everything we can to protect vulnerable populations like our seniors in long-term care. Otherwise, we could see a third wave that is even worse than the second or the first. I know that's not the news you want to hear, but we will get through this. I'm focused on testing, vaccines, and public health measures. The premiers and I spoke last night about not opening up too fast. And Canadians, you know what we need to keep doing, all of us. We need to keep focusing on those measures that keep us and our loved ones safe, like wearing a mask, washing your hands, keeping your distance, using the COVID Alert app, and avoiding gatherings. Together, we have the power to keep bending the curve and prevent these variants from taking hold. Beating this pandemic and keeping you and your family safe will always be our top priority. But let's not forget that there are other challenges that haven't disappeared because of this crisis. In the spring, people took to the streets across the country to raise their voices against systemic racism. Whether it was on the front lawn of Parliament Hill or in small towns and big cities across the country, I saw you, I heard you, and I agree. It is past time for a change. I've covered a lot of ground today, but from vaccines to rapid testing to the justice system, my focus always stays the same. You, your family, and your community. In the spring, we created the CERB to help you keep food on the table and a roof over your head. In the fall, we extended programs like the wage subsidy and introduced new measures like the sickness benefit. Well, this crisis isn't over, neither is our support for everyone. And on that front, I have some important news to share. To begin with, we are extending the Canada Recovery Benefit and the Canada Recovery Caregiving Benefit by 12 weeks. That makes the new maximum you can claim 38 weeks in total. If you need support while you look for a job, or if you have to stay home to take care of your family, these benefits will continue
to be there for you. We're also extending the Canada Recovery Sickness Benefit from the current 2 weeks to a new total of 4 weeks. No one should be going to work sick right now. It's that simple. And finally, we are increasing the help available under regular EI claims to 50 weeks in total, meaning 24 more weeks that you can use if you need it. Back to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality Inc. Selva Vetrivel. So Prime Minister Justin Trudeau அதில் வந்து Canada Recovery Benefit பற்றி சொல்லியிருந்தார். அதில் வந்து அடிஷ்னல் 12 வீக்ஸ் வந்து ஆட் பண்ண போயினோம்ண்டு. ஸோ இவ்வளோ காலமுமே 26 வீக்ஸாக இருந்தது. இனி அது வந்து 38 வீக்ஸாக ஆக போகுது. அண்ட் அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டை பற்றியும் சொல்லியிருந்தார். ஸோ இதை பற்றி வந்து மேலதிக விவரமாக இன்றைக்கு சுதாகரன் வந்து எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரனை மீட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன இப்போ சொல்ல போகிறாருன்ட்டு லெட்ஸ் வாட்ச் இட். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் குட் ஈவினிங் கனடா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களோடு எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்சிங் அரிஹரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரிஹரன் அவர்களே. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே. அரிஹரன் அவர்களே, இன்று திடீரென்று உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், இன்று ஒரு அறிவித்தல் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களினாலும் அரசாங்கத்தினாலும் வெளியிடப்பட்டிருந்தது. பலருக்கு அது சம்பந்தமான விளக்கம் தேவைப்படும். ஆகவே அந்த வகையில் டாக்ஸ் தொடர்பான அல்லது இந்த அரசாங்க கொடுப்பனவுகள் தொடர்பாக உங்கள் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தகவல்களை பெற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்று வெளிவந்த செய்தி, இந்த சிஆர்பி என்று சொல்லப்படுகின்ற கொடுப்பனவு நீடிக்கப்படுவதாகவும் அதே போன்று இஐ பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கான கொடுப்பனவும் நீடிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேண்டமிக் நோய் தொற்று காலத்திலே பலர் வேலை இழந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த வீட்டிலேயே தங்கியிருக்கும் உத்தரவு இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் டொரண்டோவில் ஆகிய இடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னொரு பக்கத்திலே தடுப்பூசி விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த அறிவிப்புக்கு முன்னர் நான் கேட்பது, இவ்வளவு கடந்த முறை பலருக்கு தெரியும் சர்ப் கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த சிஆர்பி என்று சொல்லப்படுவது ஆரம்பிக்கப்பட்டது. இஐயும் நீட்டிக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. ஆகவே அது எவ்வளவு காலத்துக்கு முன்னர் இருந்தது, அதை பற்றி சொல்வீர்களா? ஆமாம், நல்ல ஒரு கேள்வியா. இந்த சர்ப்பும் இஐயும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து 26 கிழமைகளுக்காக அவர்கள் முன்னர் அறிவித்திருந்தார்கள். அதன்படி செப்டம்பர் 27 தான் இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதிலிருந்து 26 வீக்ஸ் 26 கிழமை என்றால் அது மார்ச் வரைக்கும் அது நீடிக்கப்பட முதல் இருந்தது. இப்பொழுது அவர்கள் அதை இன்னும் ஒரு சர்பை 12 கிழமைகளுக்கும், அதாவது 3 மந்த்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கின்றார்கள். அதே போல இஐ எடுப்பவர்களுக்கு 26 வீக்ஸ், அதாவது 26 கிழமை 6 மாதங்களுக்கு அது நீடிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் என்று அறிவித்திருக்கின்றார். காரணம் புதுசாக வேரியன்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காரணங்களுக்காக தான் மக்கள் வெளியில் போக முடியாது, அவர்களுடைய வேலைகளை செய்வதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் என்ற முக்கியமாக அந்த காரணங்களுக்காகத்தான் அவர்கள் இப்பொழுது இதை நீடித்திருக்கிறார்கள். இது அதான் அப்போ இன்றைய செய்தியின்படி இதைத்தான் நீடித்திருக்கின்றார்கள். இந்த கடந்த சர்ப் காலப்பகுதியிலே விண்ணப்பிக்கின்ற பொழுது ஒரு சில விடயங்கள் அதிலே கூறப்பட்டிருந்தது. அதாவது நீங்கள் மார்ச் மாதத்துக்கு முன்பாக கடந்த 12 மாதங்களுக்குள் $5,000 கூடுதலாக நீங்கள் வருமானம் பெற்றிருக்க வேண்டும், அப்படியானால் தான் இதற்கு தகுதி பெறலாம் என்று. அதன் பின்னணியிலே இப்பொழுது கடந்த வருடம் நிறைவடைந்து விட்டது. ஆகவே இது ஒரு புதிய வருடத்துக்கான இப்பொழுது வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்கின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடம் கொடுக்கின்ற இந்த கொடுப்பனவுகள் எந்த வருடத்தில் அடங்கும்? இதற்கும் வருமான வரியில் ஏற்கனவே வரி கழிக்கப்பட்டு தான் கொடுக்கப்படுகிறதா வரப்போகின்ற இந்த நீட்டிக்கப்பட்ட விடயங்களுக்கும்? இல்லாவிட்டால் அது அதிகமாக வருகிறதா? அதிகமாக இந்த கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவர்களுக்கு அந்த மார்ச் மாதம் 2020க்கு முதல் 12 மாதம்
வருடத்துக்குள் அந்த $5,000 இங்கம் இருக்க வேண்டும் என்றதுதான் அந்த நியதி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இப்பொழுது இது கொடுக்கப்படுகின்றது வந்து அதே போல பழைய முறையை போலயே ஒவ்வொரு மாதமும் $500 என்று சொல்லி இருக்கிறார்கள். $500 அந்தபடி அதைத்தான் கொடுப்பார்கள். சில வேளையில் அவர்கள் அதற்கான டாக்ஸை கழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. டாக்ஸை கழித்துக் கொண்டு கொடுப்பார்கள். அதாவது இப்பொழுது எப்படி 2 வாரங்களுக்கு ஒரு முறை $900 கொடுக்கிறார்களோ $100 கழித்துக் கொண்டு அதே மாதிரியான ஒரு நிலை நீடிக்கப்படும் என்று சொல்கிறீர்கள். நீடிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆமா. ஆகவே நீங்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக இந்த நீட்டிக்கப்படுகின்ற அடிஷனல் 3 மாதத்துக்கு கூட நீங்கள் அதே விண்ணப்பம், அதாவது நீங்கள் எப்படி அந்த $900 பெற்றுக் கொள்வதற்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை விண்ணப்பிக்கின்றீர்களோ அதே போன்றுதான் இந்த நீட்டிக்கப்படுவதற்கும் விண்ணப்பிக்க வேண்டுமா? ஆமாம், அதுல எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு 2 கிழமைக்கு நீங்கள் போய் உங்களால் வேலை செய்ய முடியாதோ அல்லது என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த சிறப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்கள் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துத்தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த முறை தொடர்ந்தும் அப்படியே போய்கொண்டிருக்கும். அதே போலதான் இஏயில் இருப்பவர்களும் 2 கிழமைக்கு ஒருக்காக நாங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுகிறோம், அப்படியான இதுகளை அவர்கள் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆகவே நீங்கள் சொன்னதுபடி இன்று இது மார்ச் மாதம் வரை முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது சிஆர்பி. இப்பொழுது மார்ச் என்றால் 3 மாதங்கள், ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இஐ வந்து மேலும் 3 மாதங்களாக செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இப்பொழுது இன்னும் ஒரு டாக்ஸ் தொடர்பான கேள்வி ஒன்று, அதாவது வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்கின்ற நேரம். இந்த முறை வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்கின்ற பொழுது இந்த T4 அல்லது T4A இவற்றையெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அரசாங்கம், அதாவது சிஆர்ஏலிருந்து அனுப்பி வைக்கப்படுமா அல்லது நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமா? அது பற்றி சொல்லுவீர்களா? ஆமா, ஏற்கனவே அரசாங்கம் எல்லாருக்குமே அனுப்ப தொடங்கி விட்டார்கள். T4A சிஆர்பி எடுத்தவர்களுக்கெல்லாம் T4A வர தொடங்கி விட்டது. அதே போல இஏ எடுத்தவர்களுக்கெல்லாம் T4E வர தொடங்கி விட்டது. கூடுதலானவர்களுக்கு வந்து விட்டது. ஏனென்றால் அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து அரசாங்கம் இந்த போன வருடத்துக்கான டாக்ஸை இப்ப இதை அக்செப்ட் பண்ண தொடங்குகின்றார்கள். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தான் முதல் அரசாங்கம் ஃபைலை அக்செப்ட் பண்ணுகிறார்கள். இந்த முறை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், கூடுதலான அரசாங்க ஊழியர்கள், அதாவது சிஆர்ஐ ஊழியர்கள் எல்லாரும் வீட்டிலிருந்து வேலை செய்வதால் நீங்கள் ஏழுமான அளவுக்கு ஃபைலில் செய்வதன் மூலம் உங்களுடைய ரிஃபண்டையோ உங்களுடைய இதுகளை கெதியில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் பேப்பரில் நீங்கள் ரிட்டர்னை செய்து அனுப்புவீர்களானால் அது கூடுதலான தாமதத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நேரடியாக போய் செய்ய முடியாதவர்களுக்கு சிக்னேச்சர்களுக்கும் அவர்கள் இது அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனபடியால் எவ்வளவு கெதியாக ஃபைல் மூலமாகவே செய்வதுதான் மிகவும் ஒரு நல்ல ஒரு இதாக நான் கருதுகின்றேன். இன்னொரு விடயம் தெளிவுபடுத்துவதற்காக கேட்கிறேன். ஆரம்பத்தில் சொன்னது போல ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட இந்த சர்வ் அது எந்தவித வரியும் கழிக்காமல் அல்லது எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக $2,000 வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த சிஆர்பி என்று மாற்றம் பெற்றது வந்து ஏற்கனவே வரி கழிக்கப்பட்டு $900 வழங்கப்பட்டது. ஆகவே வருமானம் காட்டுகின்ற பொழுது நீங்கள் டாக்ஸை வந்து எப்படி அதை நீங்கள் கணக்கிட வேண்டும்? இரண்டையும் அரசாங்கத்தில் இருந்து கிடைத்த முழு வருமானத்துக்குமே நீங்கள் டாக்ஸ் கட்டத்தான் வேணும். அவர்கள் முதல் துவக்கத்தில் ஒருவருக்கு இங்கம் இல்லாது இருந்தால் ஒருவருடைய பேசிக் பர்சனல் எக்ஸம்ஷன் வந்து 13,000 வரையும் இருக்கிறபடியால் முதல் 6 monthsக்கு அவர்கள் அதை டிடக்ட் பண்ணவில்லை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு தெரியும் கட்டாயமாக இவர்கள் டாக்ஸ் கட்டத்தான் வேணும், அந்த அவர் கொடுக்கிற கொடுப்பனவில் டாக்ஸ் கட்ட வேணும் என்பதற்காக அவர்கள் இது சிஆர்பி எடுப்பவர்களுடைய அவர்களுடைய பேர்டனை குறைப்பதற்காக, அல்லாட்டி அவர்கள் டாக்ஸ் செய்யும் பொழுது பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். அதற்காகத்தான் அவர்கள் அந்த $50 டிடக்ட் பண்ண தொடங்கினார்கள். அதன்படி அவர்கள் வந்து இது அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாக்ஸ் செய்யும் பொழுது ஏற்கனவே டாக்ஸ் டிடக்ட் பண்ணி இருந்தால் கட்ட வேண்டிய தொகை பெருசாக இருக்க மாட்டாது. அந்த இதுக்காகத்தான் அவர்கள் அப்படி டாக்ஸை டிடக்ட் பண்ணினார்கள். ஆனால் எந்த விதமான கொடுப்பனவுகளும் இந்த கொடுப்பனவு எல்லாத்துக்குமே டாக்ஸ் பே பண்ணியே ஆக வேண்டும். ஆகவே நன்றி அரியரன் அவர்களே. இன்று வெளியான இந்த சிஆர்பி நீட்டிப்பு மற்றும் இஐ நீட்டிப்பு தொடர்பான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brilliant Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க், செல்வா வெற்றிவேல். ஸோ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 ரீஜன்ஸ் டொரண்டோ, பீல் அண்ட் நார்த் பே பெரி வந்து ஸ்டே ஹோம் ஆர்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போதுண்டு. February 22 எக்ஸ்பயர் ஆக இருந்தது, பட் இப்போ வந்து March 8 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதில் வந்து யோக் ரீஜனும் இப்போ ஸ்டே ஹோம் ஆர்டரில் இருக்குது, பட் February 22 பிறகு அது வந்து எக்ஸ்பயர் ஆகி அவையில் வந்து ரெட் ஜோனுக்கு போயினோம். ஸோ அவையில் வந்து ஸ்டே ஹோம் ஆர்டர் அங்கே யோக் ரீஜனில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படையில, பட் இந்த 3 ரீஜனில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாண்டா, ஈவன் தோ இப்போ கோவிட் கேசஸ் குறைஞ்சு கொண்டு போனாலும் இண்டிவிஜுவல்ஸுடைய சேஃப்டி அண்ட் ஃபேமிலிஸுடைய சேஃப்டி தான் மிகவும் முக்கியம். ஸோ அதனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான ரீசன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நியூ வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண இயலாது, கேசஸ் கூடலாம். ஸோ அதனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ இப்போ கேசஸ் குறைஞ்சாலுமே ஒரு 100,000 பீப்புளுக்கு எடுத்து பார்த்தால் பீல் ரீஜனில் ஒரு 100,000 பீப்புளுக்குள்ள கோவிட் கேசஸ் வந்து 83.4 கேசஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டொரண்டோவில் வந்து 100,000 பீப்புளுக்குள்ள 67.9% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ இந்த காரணத்துக்களால் தான் இப்போ திருப்பியும் இந்த 3 ரீஜன்லேயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பற்றி ப்ரீமியர் டக் ஃபோர்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னு லெட்ஸ் வாட்ச் த வீடியோ. Earlier today, following the advice of the local health officials and the Chief Medical Officer of Health, we announced that the stay-at-home orders in the hardest-hit regions of the province will be extended for an additional 2 weeks. My friends, I've said from day one, nothing, and I mean nothing, is more important right now than keeping you and your loved ones safe. That's why I've been unwavering when it comes to supporting our local health officials. Dr. Davila, Dr. Lowe, they're on the ground, and it's my responsibility to support them, to support our municipal partners. So when they ask for more time, when Mayor Tory asks for more time as Premier, I will listen. My friends, I know we're all tired. I know we have all sacrificed so much, but there is hope on the horizon. The federal government has assured us that the vaccines we're in desperate need of, they're on their way. And it's our job to be ready when they finally arrive, and we are ready. Under the leadership of the ministers and General Hillier, we're making steady progress. Despite the delays in the vaccine shipments, to date, over 518,000 doses have been administered in Ontario. We have administered more vaccines than any other province in Canada, many of them to our most vulnerable, who now have the protection from this awful virus. And every day we are seeing the benefits of these efforts. The numbers of long-term care homes in outbreak, the number of active cases among residents and staff, they're all falling. Now we're preparing for phase 2. We're working with public health units across the province, setting up mass vaccination sites. I've visited some of them firsthand here in Toronto and in New York region, and I look forward to visiting more as they're stood up. It's truly remarkable what our frontline partners have been able to do. We said we'd be ready, and we will be. But we can't let our guard down now. Not yet. Until vaccines are widely available, people must continue to follow public health guidelines and stay home as much as possible. And before I finish, I want to thank the federal government for the announcement on the changes to their sick pay program. They listened to our calls to strengthen the program.
This is great news for workers, and it's a sign of what we can do when we all work together. Thank you, and God bless the people of Ontario. Welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality Inc. Selva Vetrivel. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ராவின்ஸில் வந்து ரிட்டையர்ட் ஜெனரல் ரிக் ஹில்லர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் என்றால் 80 வயசுக்கு கூட உள்ள ஆட்களுக்கு மார்ச்சில் வந்து கோவிட் வேக்சின் பண்ண போயினோம்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு வந்து என்ன வித்தின் நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் வந்து அவையில் காண்டாக்ட் பண்ணிவினோம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் லைக் உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேக்சின் போட ஏழுமன்னு சொல்லிவினோம்னு சொல்லியிருக்கிறார். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து 40,000 பீப்புளுக்கு தான் பெர் டே வேக்சின் பண்ணக்கூடியதாக இருக்குது. பிகாஸ் சப்ளைஸ் வந்து குறைவாக தான் இருக்குது என்ன. பட் மார்ச்சில் உங்களுக்கு வந்து மோர் சப்ளைஸ் வந்து ஒரு நாளில் வந்து 100,000 டோசஸ் பெர் டேயாக போடுறதுக்கு அவையில் வந்து ட்ரை பண்ண போயினேன். அண்ட் ஆல்சோ வந்து இன்றைக்கி ஃபைசரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கு. என்னென்றால் இவ்வளோ நாளாக வந்து ஃபைசர் வேக்சின் வந்து அல்ட்ரா கோல்ட் ஸ்டோரேஜ்லாம் வைக்க வேண்டியிருந்தது லைக் -75 டிகிரிஸுக்கு. பட் இப்போ அவையில் என்ன சொல்லினோம் என்றால் ஒரு 2 வீக்ஸுக்கு அவையில் வந்து அந்த நார்மல் ஃப்ரீசரில் லைக் -15 to -25 டிகிரிஸில் இருக்கிற ஃப்ரீசருக்குள்ளே 2 வீக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு பிறகு தான் அந்த அல்ட்ரா கோல்ட் ஸ்டோரேஜில் பண்ண வேண்டி இருக்குமென்னு சொல்லினோம். ஸோ இது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைசர் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து மோர் சப்ளைஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியராக இருக்குமென்னு சொல்லியிருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வந்து சொன்ன மாதிரி இப்போ ஃபைசர் வேக்சின் வந்து கூடிய சீக்கிரம் இன்னும் கூட சப்ளைஸ் வந்தோன்னே இவளுக்கு 80 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு வந்து மோர் ஆக்சசபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ கனடாவுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் வந்து ஒன்று இருக்கணும். பட் மண்டேல இருந்து அவையில் வரும் பொழுது அவையில் ஒரு ஹோட்டலில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஹோட்டலில் வந்து அவையில் ஸ்டே பண்ணலாம்ண்டு. இந்த ஹோட்டலில் தான் அவையில் ஸ்டே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அவையில் வந்து 72 ஹவர்ஸுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வேணும். அதுக்கு பிறகு அவையில் கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகு தான் அவையில் வந்து வேறு ஒரு அவையில் வீட்டுக்கோ இல்லாட்டிக்கு வேறு இடத்துக்கோ வந்து போய் குவாரண்டைன் பண்ணலாம் 2 வீக்ஸுக்கு. அண்ட் அது என்னென்ன இடம் என்றால் பியர்சன் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறவைகளுக்கு அவையில் வந்து அவுட் ஹோட்டல் பியர்சன் ஏர்போர்ட் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம். இல்லாட்டிக்கு 4 பாயிண்ட்ஸ் பை ஷெர்டன் அண்ட் எலிமெண்ட் Toronto Airport அந்த ஹோட்டலில் ஒரு ஹோலிடே இன் Toronto International Airport or Sheraton Gateway Hotel in Toronto International Airport. இந்த 4 ஹோட்டல்ஸ்லேயும் ஸ்டே பண்ணக்கூடியதாக இருக்குது. இதே வந்து கால்கரி, வென்கூவர் ஒரு மான்ட்ரியாலில் நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் போய் பார்க்கலாம் எந்தெந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணக்கூடியதாக இருக்குமெண்டு. இதுக்கு ஆல்சோ ஒரு $2,000 கிட்ட காஸ்ட் பண்ணப்படும். ஸோ தேவையில்லாமல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம் இன்டர்நேஷ்னலி இன்கமிங் ஃப்ளைட்ஸில் வார ஆட்களுக்கு நீங்கள் தேவையில்லைண்டா இங்கே நான் எசென்ஷியல் ட்ராவல்ஸ் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கணும். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் நெக்ஸ்ட்டாக கரன்சி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிராம்டனில் இருக்கிறீங்க, பிராம்டன் மிஸ்ஸஸாகாவில் இருக்கிறீங்கள்ன்றா நீங்கள் மணி வந்து சென்ட் பண்ணுறதுக்கு கொலம்பியா குரூப்புக்கே நேரடியாக பிராம்டனில் போய் சென்ட் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஸ்கார்பரோ ஒரு மார்க்கமில் இருக்கிறீங்கள்ன்றா நீங்கள் சன் சிட்டி பிளாஸாவுக்கு போய் நீங்கள் சென்ட் பண்ணலாம், சன் சிட்டி மார்க்கெட். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஸ்ரீலங்கன் ரேட் வந்து 162.50 ருப்பீஸாக தான் போய் கொண்டிருக்குது. அண்ட் ஆல்சோ இந்தியன் ருப்பீஸ் 58 ருப்பீஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 லொக்கேஷன்ஸ்லேயும் நீங்கள் போய் உங்களோட மணி வந்து ஸ்ரீலங்கா ஒரு இந்தியா ஒரு எனி அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கரன்சி பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இலங்கை 162.50 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.00 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர்.
திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். ஸோ இன்றைக்கி கோவிட் கேசஸை பார்த்துடுவோம். ஒன்டாரியோவில் 1150 கேசஸ், கியூபெக்கில் 800, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 508, அல்பர்டாவில் 325, சஸ்காச்சுவானில் 146, மணிட்டோபாவில் 92, நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடோரில் 60, நியூ பிரன்ஸ்விக்கில் 6, நோவா ஸ்கோஷியாவில் 2 அண்ட் நுணவுட்டில் 2. ஸோ நெக்ஸ்ட்டாக நாங்கள் இன்றைக்கி கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்குது, சின்மயி சிவகுமார்ண்டு. அவள் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து எங்கே எனது கவிதை என்ற சாங் பாட போகிறேன். எல்லாருக்குமே சின்மயை தெரிஞ்சிருக்கும். அவள் ஒரு ஃபேமஸ் சிங்கர். நிறைய அவனோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வாட்ச் திஸ் சாங் now.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். ஸோ சின்மை இந்த சாங் பார்த்துருந்தேன். சச் அ பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. அவன்ட இன்னும் நிறைய சாங்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாருங்கோ, ரொம்ப நைஸாக இருக்குது. ஸோ யா, நெக்ஸ்ட்டாக நாங்கள் இன்னும் ஒரு நியூஸ் பார்ப்போம். ஸோ கியூபெக்கில் வந்து இப்போ கியூபெக்கில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, March 8க்கு பிறகு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து பப்ளிக் ஹெல்த் ஒப்பீனியன் அவையில் வந்து எழுதி கொடுத்தால்தான் இதை வந்து ஈஸ் பண்ணிவினோம். அந்த கியூபெக்கில் இருக்கிற ரெட் ஜோன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். இதுக்கு வந்து இப்போ இன்டோரில் வந்து அரீனாஸ் அண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ் தான் ஓப்பனாக இருக்குது. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஈஸ் பண்ணினா இன்னும் வந்து மோர் இன்டோர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகப்படும்னு சொல்லியிருக்கணும். அண்ட் ஆல்சோ டாக்டர் ஹொராசியோ அரூடா அவள் தான் வந்து ஹெட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். அவள் என்ன சொல்லியிருக்கிறான்டா, இப்படி வந்து ஈஸ் பண்ணினால் March 8க்கு பிறகு வந்து செகண்டரி ஸ்கூல்ஸ் இல்லாட்டி ப்ரைமரி ஸ்கூல்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் கிளப்ஸையும் வந்து என்ன கண்டினியூ இவ்வளோ காலம் இல்லாமல் இருந்தது. ஸோ March 8க்கு பிறகு அதை வந்து சில நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவினம் திருப்பி என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது நாங்கள் வந்து பப்ளிக் ஹெல்த் ஒப்பீனியனுக்கு பிறகு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ நாங்கள் அதை என்ன சொல்ல போயினோம்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நிறைய பேர் இந்த கோவிட்டால் நாங்கள் நிறைய ட்ரைவ் பண்ணுறதில்ல, வீட்டில் தான் இருக்கிறோம், கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுறோம் அன்லெஸ் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ்ண்டா. ஸோ இதனால் வந்து இப்போ நாங்கள் நிறைய வந்து இப்போ இன்சூரன்ஸ் காருக்கு பே பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஒரு புது இன்சூரன்ஸ் பாலிசி வந்து CAA இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து மை பேஸ். இது வந்து என்னென்றால் இப்போ யூ ஹாவ் டு பே அஸ் யூ ட்ரைவ் அண்ட் பாலிசி. ஸோ இட்ஸ் லைக் தேட். அண்ட் இதுக்கு வந்து இப்போ 300% வந்து பர்சன்ட் கூடவா இப்போ ஆக்கள் வந்து இந்த பாலிசியை வாங்கினோம்னு சொல்லியிருக்கிற CAA. இது ஏனென்றால் இப்போ வந்து வீட்டிலே இருக்கிறபடியால் நிறைய ட்ரை பண்ணாட்டிக்கு அநியாயமாக காசு இன்சூரன்ஸுக்கு போகாமல் நீங்கள் எவ்வளவோ ஓடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கு பே பண்ண வேணும். இந்த பாலிசிக்கு வந்து நீங்கள் எப்படி எடுக்க வேணும் என்றால், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெலிமேட்டிக்ஸ் டிவைஸ் ஒன்று அவங்களோட காரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணும் எவ்வளோ ஓடுறீங்களன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் இன்க்ரிமெண்ட் தான் இருக்கும். அதை வச்சு தான் சார்ஜ் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ ஆக்சுவலி ஓடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கு சார்ஜ் பண்ணப்படும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண தேவையில்லை. ஸோ இட்ஸ் அ சீப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து CAA காண்டாக்ட் பண்ணி மோர் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இதை பற்றி. ஸோ இப்போ டைம் 9:39 PM. அண்ட் நெக்ஸ்ட்டாக நாங்கள் வந்து கனடாக்காரருக்கு போக போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ எங்களுக்கு என்ன சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க கனடாக்காரர் சொல்ல போகிறான்றதை லெட்ஸ் வாட்ச் இட். நான் தான் கனடாக்காரன். எப்படி இருக்கிறீர்கள்? வெள்ளிக்கிழமை வந்துட்டுது, 2 நாள் லீவு. அதான் ஒருக்கா சந்திச்சுட்டு போகப்பட்டு வந்தேன். சில ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் சொல்லிடலாது, இந்த February மாதம் முடியும் வரைக்கும் March 15 வரைக்கும் சொல்லிடலாது இந்த நிலைமையில் இருக்குமெண்டு. அநேகமாக கொஞ்சம் குறைவாக இருக்குமெண்டு தான் சொல்லிட்டேன். ஏர்லி ஸ்ப்ரிங் அண்டே சொல்லியிருக்கிட்டேன் இந்த முறை. அது அப்படி இருக்க எனக்கு இந்த ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு கிழமையும் கூடிக்கொண்டு தான் போகுது. பிள்ளைகள் சொல்லிக்கல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்கிறது சிரிக்க சிந்திக்கட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக சிரிக்கிறது காலையில் ஒரே நீங்கள் தத்துவம் கதைக்கிறீர்கள், சீரியஸாக கதைக்கிறீர்கள்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் எங்களுடைய ஆக்கள்கிட்ட கதையை கேட்டாலே இந்த இதுகளை பார்க்க கூத்துக்களை பார்க்க சிரிப்பு தானே வருகுது. அப்போ நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கல சிரிப்புத்தான் வர ஒரு கிழமை இருக்குது. என்ன செய்கிறது? நான் கிடையாக்கள்டைய பார்த்து நாங்களே சிரிக்க இப்படி இருக்க வேண்டியது தான். என்ன சொல்ல வாரேன்னால், இந்த ஊரில் வந்து எல்லாத்துலேயும் அரசியல் என்று சொல்லிவிடும். இந்த என்ன விஷயம் செய்தாலும் அதில் அரசியல் ஆக்குறது, அரசியல் தன்மை, எல்லாத்துக்குள்ளேயும் அரசியலை பூக்குறதுன்னு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டீர்கள். அப்படி இருக்கேக்கில்ல நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அரசியலை எல்லாத்துலேயும் பூக்கக்கூடாது. இது ஒரு வெளிநாடு, அடைக்கலம் தந்த நாடு, அதுக்கென்ற ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்கேக்கில்ல நீங்கள் அந்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாறு செய்ய வேணும். எங்களுக்கு இவ்வளவு செய்கிறதுக்கு சுதந்திரம் தந்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கேக்கில்ல நாங்கள் அதை மதித்து நடக்க வேண்டும். எல்லாத்துக்குள்ளேயும் அரசியலை பூக்கக்கூடாது. வியாபாரம் வேறு, அரசியல் வேறு. இந்த வியாபாரத்தில் அரசியலை கொண்டு வந்து சுய விளம்பரம் செய்கிறார்கள் கூடி போச்சு.
அதுகளை தவிர்க்கோ தயவு செய்து. அதைத்தான் நான் சொல்றேன். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத என்று தான் சொல்லியிருக்கிற மொழிய கடமையை செய்து விளம்பரம் தேடு ஒரு நாளை சொல்லல. ஆனபடியால் நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், உங்களால் செய்ய முடிஞ்சதை செய்யுங்கோ, ஆனால் செய்து போட்டு விளம்பரம் தேடாதிக்கோ, எல்லாத்தையும் அரைக்க விடாதிக்கோ. அதைத்தான் நான் சொல்ல வாரேன். எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது, அதை செய்யுங்கோ. அதுக்கு அதை வச்சுக்கொண்டு நான் செய்த நீ செய்த ரெண்டு விளம்பரம் தேடாதீங்கோ. அதைத்தான் நான் சொல்றது. எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு விளங்குது இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் செய்யாமல் விடுங்க, ஒருத்தரும் குறை சொல்ல போறது இல்லை. ஆனால் செய்து போட்டு நான் தான் செய்தேன், நான் இதை நான் செய்தேன் தேடாதீங்கோ. அதே மாதிரி அரசியலை அரசியலாக வச்சுக்கொள்ளுங்கோ. அரசியல் மூலம் உங்களோட வியாபாரத்துக்கு விளம்பரம் தேடாதீங்கோ. அதை தான் நான் சொல்லுவேன். வியாபாரம் பெற விளம்பரம் பெற, அதாவது வியாபாரம் விளம்பரம் கொண்டு, அதாவது அரசியல் அதுக்கெல்லாம் சேர்க்காதை கொண்டு தான் நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் விளங்குறவைக்கு விளங்கும், விளங்காதவை விளங்கினாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்த நடவடிக்கைகள் கூடிக்கொண்டு போகுது. அதுகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்யலை என்று சொல்லி யாரும் குறைப்பட போகிறதும் இல்லை, தண்ட போகிறதும் இல்லை. ஆனால் செய்து போட்டு நீங்கள் ஒன்றுக்கும் நான் தான் செய்தாண்டு உங்களை விளம்பரப்படுத்தி கொள்ளாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு ஒரு சுதந்திரமாக இவ்வளோ விஷயம் செய்ய அடைக்கல இந்த நாட்டுண்டா அது இந்த சட்ட நடவடிக்கைகள் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக தான் நாங்கள் எல்லாம் செய்ய வேணும். அதை மதித்து நடவுங்கோ. அவ்வளோதான் சொல்லுவேன். இதுகளெல்லாம் கேட்டால் பார்த்தீங்களென்றால் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களென்றால் எல்லாருக்கும் சிரிப்பு வரும். ஆனபடியால் அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். வேற என்ன டைம் கொஞ்சம் இந்த முறை ஷோர்ட்டாக கிடக்குது. நான் அடுத்த முறை விரிவாக கதைக்கிறேன். வேற என்ன, அப்போ சந்தோஷமாக இருங்கோ. ஓகே, குட் நைட், பாய். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Thank you, Canada-காரர், எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு. So next we are going to go to Canadian செய்திகள் with Dushanthi Gunaratnam. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சிஆர்பி எனப்படும் கனடா மீட்பு நல உதவி திட்டத்தை மத்திய அரசாங்கம் மேலும் 12 வாரங்களுக்கு நீடிக்கிறது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். தனது அரசாங்கம் சிஆர்சிபி எனப்படும் கனடா மீட்சி பராமரிப்பாளர் கொடுப்பனவு திட்டத்தையும் நீடிக்கும் என பிரதமர் ட்ரூடோ இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். சிஆர்எஸ்பி எனப்படும் கனடா மீட்சி சுகவீன கொடுப்பனவையும் விதிமாற்றங்களின் மூலம் 4 வாரங்களாக நீடிக்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மார்ச் மாத இறுதிக்குள் சில பெறுநர்கள் இந்த உதவி திட்டங்களை இழக்க உள்ள நிலையில் இன்று இந்த அறிவித்தல் வெளியாகியது. கோவிட் தொற்றின் நெருக்கடி முடிந்துவிடவில்லை என கூறிய பிரதமர் இந்த நிலையில் அனைவருக்குமான அரசாங்கத்தின் உதவியும் முடிவடையாது என தெரிவித்தார். அதேவேளை இஐ எனப்படும் வேலை காப்புறுதி கொடுப்பனவு வழங்கப்படும் வாரங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட உள்ளது. சிஆர்பி, சிஆர்சிபி ஆகியன கிடைக்கும் ஆகக்கூடிய காலத்தை விதிமாற்றங்களின் மூலம் 12 வாரங்களால் அதிகரிப்பதால் அது 26 வாரங்களில் இருந்து 38 வாரங்கள் வரை அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போது 2 வாரங்கள் வழங்கப்படும் சிஆர்எஸ்பி விதிமாற்றங்களின் மூலம் 4 வாரங்களாக நீடிக்கப்பட உள்ளது.
அதேவேளை 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கும் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு வழங்கப்படும் வழமையான இஏ கொடுப்பனவு சட்டத்திருத்தம் மூலம் 24 வாரங்கள் வரையான காலப்பகுதியால் ஆகக்கூடியது 50 வாரங்கள் வரை நீடிக்கப்பட உள்ளது. இதற்கான நெறிப்படுத்தல் ஏற்பாடுகளையும் சட்டத்திருத்தங்களையும் முன்வைக்க கனேடிய அரசு திட்டமிட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றின் புதிய மாறுபாடுகள் தற்போதைய சுகாதார நடவடிக்கைகளின் கீழ் மீண்டும் எழுச்சி பெறக்கூடும் என எச்சரிக்கப்படுகிறது. இன்று வெளியான கனேடிய பொது சுகாதார அமைப்பின் புதிய மாடலிங் தரவுகள் மூலம் இந்த தகவல் வெளியானது. கனடாவின் பொது சுகாதார அமைப்பின் புதிய தொற்று திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த கடுமையான எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் த்ரெசா டேம், துணைத் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் ஹோவார்ட் டென்ஜோ ஆகியோர் இந்த விவரங்களை இன்று வெளியிட்டனர். கோவிட் தொற்றுக்கள் கனடா முழுவதும் தொடர்ந்து பரவி வருவதால் நாடு முழுவதும் தொற்று மீண்டும் எழுச்சி பெறுவதை தடுக்க தற்போதைய பொது சுகாதார நடவடிக்கைகள் கூட போதுமானதாக இருக்காது என்பதை தேசிய மாடலிங் தரவுகள் காட்டுகின்றன. கனடாவில் ஒப்பீட்டளவில் குறைவானவர்கள் இதுவரையில் தடுப்பூசியை பெற்றுள்ள நிலையில் கனேடியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் டேம் கூறினார். இந்த நிலையில் 100,000கணக்கான கோவிட் தடுப்பூசிகள் வாராந்தம் கனடாவை வந்தடையும் என இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். வீட்டில் தங்கியிருக்கும் உத்தரவு ஒன்டாரியோவின் 3 இடங்களில் நீடிக்கப்படுகிறது. கோவிட் தொற்றின் பரவல் அதிகமாக உள்ள டொரண்டோ, பீல் பிராந்தியம், நோர்த் பே, பாரிசவுண்ட் ஆகிய இடங்களில் இந்த கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படுகின்றன. மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை இந்த நீடிப்பு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் யோக் பிராந்தியத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் அடுத்த வாரம் விலத்தப்படுகிறது என்று ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இந்த அறிவித்தலை வெளியிட்டது. தற்போது வீட்டில் தங்கியிருக்கும் உத்தரவு அமலில் உள்ள 4 இடங்களில் உள்ள முக்கிய பொது சுகாதார போக்குகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இன்று அரசாங்கம் அறிவித்தது. கனடாவில் கோவிட் தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை இன்றுடன் 8,40,000 கடந்துள்ளது. கனடாவில் இன்று மொத்தம் 3,091 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1,150, கியூபெக்கில் 800, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 508, ஆல்பர்டாவில் 325, சஸ்கச்சுவானில் 146, மனிடோபாவில் 92, நியூஃபவுண்ட்லாந்து லேப்ரடோரில் 60, நியூ பிரன்ஸ்விக்கில் 6, நோவாஸ்கோஷியாவில் 2, நுனவுற்றில் 2 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 47, கியூபெக்கில் 14, ஆல்பர்டாவில் 7, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 6, சஸ்கச்சுவானில் 3, மனிடோபாவில் 2 என்று இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. என்றுடன் கனடாவில் 8,40,586 தொற்றுகளும் 21,576 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 7,86,401 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க், செல்வா வெற்றிவேல். ஸோ கோவிட் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு பரேட்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ் ஷோஸுக்கு ஒன்றுமே போக முடியாமல் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி தான் வந்து ஹார்டஸ்ட் ஹிட். இவங்க வந்து பரேட்ஸ் ஒன்றுமே நடத்த இயலாமல், ஒரு கான்சர்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ஸும் நடத்த இயலாமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்டா, மார்ச்ல இருந்து இந்த பரேட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கான்சர்ட்ஸுக்கு வந்து $7 million வந்து அலோகேட் பண்ண போயினோம்னு சொல்லியிருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து இப்போ பாஸ்ட் ஈவெண்ட்
ஈவெண்ட்ஸ் இப்போ முடிஞ்ச ஈவெண்ட்ஸாக கூட இருந்திருந்தாலும் இவைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து $7 million வந்து அலோகேட் பண்ண போயினோம்னு சொல்லியிருக்கேன் டியூரிங் த கோவிட் பீரியட். ஸோ இதுக்கு வந்து இப்போ விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு வந்து டிரைவ் த்ரூ மியூசிக் கான்சர்ட்ஸ் ஒரு டிரைவ் த்ரூ மூவிஸ், இல்லாட்டிக்கு வாக்கிங் ட்ரெயில்ஸ், லைட் ஷோஸாக இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்ட்டு. இப்போதைக்கு வந்து அவையில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிற ஃபண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து The Royal Agricultural Virtual Experience, Field Trip Life Launch, Lights on Stratford, Hot Dogs Podcast Festival and Haunted Walks Bubble Toursக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். பட் என்னமே கூட ப்ரோக்ராம்ஸுக்கு $7 million கொடுக்க போயணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து இப்போ 2 நாளாக ஸ்னோ அடித்து கொண்டே இருக்குது, சரியான குளிராக இருக்குது, ரோட்ஸ் எல்லாமே ஸ்லஷியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்னோ நாளைக்கும் கண்டினியூ பண்ண இருக்குதா, என்ன மாதிரி வெதர் இருக்க போகுதுன்ட்டு லெட்ஸ் see the weather now. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°10°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°4°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°16°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0°4°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இப்போ குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வரப்போகுது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க். செல்வா வெற்றிவேல். வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்கோ. அண்ட் ஸ்பான்சர்ஸுக்கும் நன்றி. உங்களோட பிஸ்னஸஸையும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் கனடாவில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, உங்களோட சாங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் எங்களோட கலையரங்கத்தில் போடுறோம். அண்ட் குட் ஈவினிங் கனடா உங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை சந்திக்கும் 9 to 10 PM. நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட ஃபேஸ்புக், IPTV மற்றும் யூடியூப் மூலமாக இணைந்திருக்கலாம். மீண்டும் குட் ஈவினிங் கனடா உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே. குட் நைட்.